ஹாய் வெல்கம் டு T2J ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 10 ஜூஸோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜூஸுங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இந்த ஜூஸ் குடிச்சதுன்னா எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் தோல் சம்மந்தமான நோய்கள்லாம் தீரும். அதோட இப்போ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது ஹேர் ஃபால், அப்புறம் பொடுகு தொந்தரவு, இது எல்லாமே சரியாகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை சீராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இண்டெக்ஸ் இது கம்மியாக இருக்குது. அதனால் சர்க்கரை பேஷண்ட்ஸு கூட இதை சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறாங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதயத்துக்கு நல்ல பலத்தை கொடுக்குது. கொழுப்பு சத்தையும் இந்த ஆப்பிள் ஜூஸ் குறைக்குது. உடல் எடை குறைக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் உடலில் பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கேன்சர் உட்பட பல நோய்களை கட்டுப்படுத்தவும் இந்த ஆப்பிள் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்போது புற்றுநோயாளிகள், குழந்தைகள், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க, பெண்கள், எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களும் தைரியமாக இந்த ஆப்பிள் ஜூஸை குடிக்கலாம். நம்ம ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளோட சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் ஜூஸ் அன்னாசி ஜூஸ். அன்னாசியில் விட்டமின் பி மற்றும் சி இருக்கிறதுனால செரிமான மண்டலம் சீராக இயங்கும். இரத்த குறைபாடு, தொண்டை புண், இருமல் போன்றவற்றையும் குணமாக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து இந்த அன்னாசி ஜூஸ். ஆனால் கர்ப்பிணிகள் அன்னாசி ஜூஸை தவிர்க்கலாம். இது கெட்ட கொழுப்பை குறைக்கும். தொண்டையில் தொற்று, இருமல், தொப்பை அதெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஜூஸ் சாப்பிட்டா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் இதை கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த அன்னாசி ஜூஸ் குடிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பப்பாளி பழ ஜூஸ். பப்பாளி பழம் உடல் நலனுக்கு உகந்தது. பப்பாளியில் விட்டமின் ஏ, சி, ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், தாமிரம், பாஸ்பரஸ், எறும்புச்சத்து, நார்ச்சத்துக்கள் இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. பழங்கள்லேயே மிக மிக குறைவான கலோரி உள்ள பழம் பப்பாளி தான். இதில் 100 கிராம் பப்பாளியில் 32 கலோரிகள் தான் இருக்குது. பப்பாளியை தினமும் உணவோடு சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். பப்பாளி ஜூஸ் சாப்பிட்றதுனால உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். குறிப்பாக கொலஸ்ட்ராலோட அளவு குறையும். கண் பிரச்சனை இருக்கிறவங்க, பார்வை குறைபாடு, வறண்ட சருமத்தினர், உடல் பருமனாக இருக்கிறவங்க, ரத்த சோகை பாதிப்பு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த பப்பாளி ஜூஸை குடிக்கலாம். ஸோ இதையும் கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸோட ஆலோசனைப்படி கர்ப்பிணிகள் இந்த பப்பாளி ஜூஸ் குடிங்க, இல்லைனா வேணான்னா விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு திராட்சை பழ ஜூஸ். இப்போது மார்பக புற்றுநோய் செல்களை அழிக்கிறதுல இந்த திராட்சை பழ ஜூஸ் முக்கிய பங்கு வகிக்குது. திராட்சை பழ ஜூஸ் தொடர்ந்து காலையில் சர்க்கரை சேர்க்காமல் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா மைக்ரேன் ஹெட்டேக் குணமாகும். ஆஸ்துமாவையும் குணப்படுத்த முடியும். நுரையீரலுக்கும் நல்லது. மார்பக புற்றுநோயாளிகள் அப்படின்னு எல்லாருமே இந்த ஜூஸை குடிக்கலாம். இதய நோயாளி அளவோடு இதை குடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு மாதுளம்பழ ஜூஸ். தினமும் ஒரு கப் மாதுளம் பழச்சாறு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா 15 நாட்களில் டெஸ்டோஸ்டிரான் சுரப்பியோட அளவு அதிகரிக்கும். இதனால் எலும்பு, தசை தொடர்பான நோய்கள் எல்லாமே க்யூர் ஆகும். இப்போது இதை லேடிஸ் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா கர்ப்பப்பை, சினைப்பை அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அது குணமாகும். இது சருமத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனை, ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இதை அதிகமாக குடிச்சிட்டு வந்தாக்கா அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு பேரிச்சம்பழ ஜூஸ். பேரிச்சம்பழ ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாக்கா உடலில் உள்ள ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த பேரிச்சம்பழ ஜூஸ், மாதுளம்பழ ஜூஸ் இதெல்லாமே குடிச்சிட்டு வரலாம். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். இது பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலு சேர்க்கும். மலச்சிக்கலை தீர்க்கும். இரும்பு சத்து நிறைந்தது. இரத்த சோகை இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜூஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக க்யூர் ஆகும். நெக்ஸ்ட்டு கேரட் ஜூஸ். வயிற்றில் புண்கள் இருப்பவங்களுக்கு இந்த கேரட் ஜூஸ் நல்ல மருந்து. கல்லீரலோட இயக்கத்தை சீராக்கும். சருமத்துக்கான ஒரு டானிக் அப்படின்னு கூட இது சொல்லலாம். பார்வை குறைபாடு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கேரட் ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக கண்ணாடியை கழட்டிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தரதுனால மதிய வேளைகளில் இதை குடிக்கலாம். கோடை காலத்தில் உடல் சூடு தனியாக கேரட் ஜூஸ் பருகலாம். சளி தொந்தரவு இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபட்ட பிறகு இந்த கேரட் ஜூஸை சாப்பிடணும். பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, சீரான சருமம் கிடைக்கிறதுக்கு, முடி வளர்ச்சிக்கு, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல் தொல்லை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லேருந்து
சீக்கிரமாக க்யூர் ஆக முடியும். ஸோ இந்த கேரட் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா, கண்டினியூஸாக நம்ம 21 டேஸ் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் பாடியிலலாம் ஒரு க்ளோ கிடைக்கும். அதாவது நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லாருமே இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு எலுமிச்சைம்பழ ஜூஸ். எப்போதுமே எலுமிச்சை ஜூஸ் தான் பலரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஜூஸ்லேயே நம்பர் 1 அப்படின்றது எலுமிச்சம்பழ ஜூஸ். ஏன்னா எல்லாருமே அதை சாப்பிடுவாங்க. இதில் உள்ள விட்டமின் பி, சி உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றி சருமத்தை அழகாக வச்சுக்க இது உதவும். அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்ளத்தையும் இது சரி பண்ணும். இந்த ஜூஸ் புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. அசைவ உணவு சாப்பிட்ட பிறகு இந்த ஜூஸ் குடிக்க முடியும். ஸோ அப்படி குடித்தாக்கா டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஜூஸ் குடிப்போம். தொண்டை வலி, புண் இருக்கிறவங்க, மயக்கம் வரும் பிரச்சனை இருக்கிறவங்க, புத்துணர்ச்சி பெறத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜூஸ் வந்துட்டு ஒரு நல்ல டானிக் மாதிரி இதை குடிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ். ஸோ இது எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் இந்த லெமன் ஜூஸை எல்லாருமே குடிங்க. இந்த கோடை காலத்தில் ரொம்ப அதாவது நமக்கு டீஹைட்ரேஷன் அதிகமாக ஆகும்போது இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறது வந்துட்டு நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்து பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் ஜூஸ். அல்சர் இருக்கிறவங்க தினமும் பீட்ரூட்டை ஜூஸில் தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அல்சர் ப்ராப்ளம் சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். டெய்லி பீட்ரூட் ஜூஸை பருகிட்டு வந்தாக்கா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு குறையும். இப்போ ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, பெண்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள், எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஹீமோகுளோபினோட அளவு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஜூஸை ஒரு 21 டேஸ் ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது 21 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸாக தான் இருக்கும், டிக்ரீஸ் ஆகாது. அதனால் இந்த பீட்ரூட் ஜூஸையும் மாதுளம் ஜூஸ், பெரிச்சம்பழ ஜூஸோட ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதையும் ஒரு ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூஸ் கற்றாழை ஜூஸ். சோற்று கற்றாழையோட மேல் தோலை நீக்கி குறைந்தது 7 முறை நம்ம நீரில் நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சின்ன துண்டாக நறுக்கிட்டு அதோட மோர் இல்லை தயிர் தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து மத்தால கடைஞ்சிட்டு பருகணும். இந்த கற்றாழை ஜூஸில் விட்டமின் ஏ, B1, B6, B12, C இது எல்லாமே இருக்குது. கால்சியம், இரும்பு, பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. கொழுப்பு குறைந்து உடல் ஸ்லிம்மாக மாறணும், சருமம் பொலிவடையணும், நெஞ்சரிச்சல், தைராய்டு, அல்சர், சொரியாசிஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த கற்றாழை ஜூஸ் குடித்தாக்கா நல்ல பலன் கிடைக்கும். ஸோ இந்த கற்றாழை ஜூஸ் குடிக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக அழகாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜூஸையும் எல்லோரும் குடிங்க. எல்லா ஜூஸுமே ஏதோ ஒரு வகையில் பல நன்மைகளை தர்றது தான். நம்ம உடலுக்கு பொருத்தமான ஜூஸை நம்ம எடுத்துக்குவோம். ஆரோக்கிய வாழ்வுக்கு நம்ம இந்த மாதிரி ஜூஸை சாப்பிட்டு நம்ம அஸ்திவாரம் இடணும். ஸோ இந்த ஜூஸில் எல்லா ஜூஸையும் நம்ம டெய்லி சாப்பிட முடியாது. ஆனால் வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் சாப்பிட்டா கூட எல்லா ஜூஸில் இருக்கக்கூடிய நன்மைகளும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஸோ அதிகமான ஜூஸ் சாப்பிட்டுட்டு நம்ம இந்த நேரத்தில் நம்மளோட வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.